2024ஆம் ஆண்டில் இந்தியா அறிவியல் மற்றும் விண்வெளித்துறையில் அடைந்த சாதனைகள் உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்தன. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ புதுமையான திட்டங்களை நிறைவேற்றி இந்தியாவின் திறமையை நிரூபித்தது. உலக நாடுகளும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் சாதனைகளை செய்தன. இப்போது ஆண்டின் முக்கிய நிகழ்வுகள். ஆதித்யா L1 இந்தியாவின் முதல் சூரிய ஆய்வு திட்டம். சூரிய ஆய்வில் இந்தியாவின் சாதனை. 2023 செப்டம்பர் 2ஆம் தேதி இந்தியா தனது ஆதித்யா L1 விண்கலத்தை PSLV-C-57 ராக்கெட்டின் மூலம் வெற்றிகரமாக விண்ணில் ஏவியது. நிலைநிறுத்தம். 2024 ஜனவரி 6ஆம் தேதி ஆதித்யா L1 திட்டமிட்டபடி பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள லாக்ராஞ்சியன் புள்ளி 1 L1 பகுதியில் நிலைநிறுத்தப்பட்டது. இந்த புள்ளியில் ஈர்ப்பு விசை சமமாக இருப்பதால் ஆய்வுகளை மிகவும் துல்லியமாக செய்ய முடிகிறது. சூரிய ஆய்வில் இந்தியாவின் இடம். இந்தியா அமெரிக்கா ஜெர்மனி ஐரோப்பாவிற்கு அடுத்த 4வது நாடாக சூரிய ஆய்வுக்கு தனது விண்கலத்தை அனுப்பியது. சூரிய ஹாலோ சுற்றுவட்ட பாதையில் உள்ள காந்த புலங்களை ஆய்வு செய்ய இந்த கருவி மிக முக்கியமானதாக செயல்படுகிறது. கருவியில் 2 உயர்துல்லியமான சென்சார்கள் உள்ளன. 132 நாட்கள் செயலில் இருந்து வெற்றிகரமாக பணியை நிறைவேற்றியது. சூரியனின் மின்காந்த புலங்களை புரிந்து கொள்ளுதல். சூரிய பரப்பில் உற்பத்தியாகும் சுயம்புத்தி வெப்ப மற்றும் காந்த ஆற்றல்களை ஆய்வு செய்தல். பூமியின் வளிமண்டலத்தில் சூரிய ஒளி மற்றும் ஆற்றலின் தாக்கத்தை அறிதல். குலசேகரன்பட்டினம் ராக்கெட் ஏவுதளம். அடிக்கல் நாட்டு நாள் பிப்ரவரி 28, 2024. தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரன்பட்டினத்தில் இஸ்ரோ தனது புதிய ராக்கெட் ஏவுதளத்திற்கு அடிக்கல் நாட்டியது. முதல் சோதனை ராக்கெட் RS-200 என்ற சிறிய வகை ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது. 100 கிலோமீட்டர் உயரத்தை அடைந்து பின்னர் கடலில் விழுந்தது. இந்த ஏவுதளத்தின் முக்கிய பயன்கள். துல்லியமான ஏவுதளம் காரணமாக ஆசிய பசிபிக் பகுதியில் மேலாண்மை சாத்தியம். நானோ மற்றும் மைக்ரோ செயற்கைக்கோள்களின் பயன்பாடு அதிகரிக்கும். பிப்ரவரி 16, 2024 அன்று புவியிலிருந்து செயற்கைக்கோள்களை மீண்டும் அழைத்து வந்து பாதுகாப்பாக கடலில் விழ வைக்கும் ரீ-என்ட்ரி தொழில்நுட்பத்தில் இஸ்ரோ வெற்றி கண்டது. கார்டோசாட் 2 செயற்கைக்கோளை திட்டமிட்டபடி இந்திய பெருங்கடலில் விழவைக்க முடிந்தது. இது புவி மேலாண்மை மற்றும் கழிவுகளை குறைக்க உதவும் தகுதியை இந்தியா உலகத்திற்கு நிரூபித்தது. பிப்ரவரி 17, 2024 அன்று GSLV-14 ராக்கெட் மூலம் INSAT-3T வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. இந்த செயற்கைக்கோள் இந்தியாவின் வானிலை கணிப்புகளை துல்லியமாக செய்ய பயன்படுத்தப்படுகிறது. விவசாயம் மீன்வளங்கள் புவியியல் போன்ற துறைகளில் அதற்கான தரவுகளை சேகரிக்க இது உதவுகிறது. ஜப்பான் தனது ஸ்லிம் விண்கலத்தை 2024 ஜனவரி 20 அன்று நிலவின் மேற்பரப்பில் தரை இறக்கி வெற்றி பெற்றது. இது ஜப்பானை நிலவில் ஆய்வு செய்யும் 5வது நாடாக உயர்த்தியது. பிப்ரவரி 7, 2024 அன்று சீனா அண்டார்டிகாவின் ராஸ் கடலோரத்தில் தனது 5வது ஆராய்ச்சி மையத்தை நிறுவியது. குயின்லிங் மையம் பனிக்கட்டிகளின் இயக்கம் மற்றும் அண்டார்டிகாவின் சூழலியல் மாற்றங்களை ஆய்வு செய்ய உருவாக்கப்பட்டது. இந்தியாவின் விண்வெளி மற்றும் தொழில்நுட்பத் துறையில் புதிய சாதனைகள். உலக அளவிலான துரிதமான வளர்ச்சிகள். தரவுகள் சோதனைகள் மற்றும் ஆராய்ச்சிகளின் தாக்கம் உலக நாடுகளின் மேம்பாட்டில் முக்கிய பங்காற்றியது. இந்தியாவின் அடித்தளமான ஆராய்ச்சி முயற்சிகள் உலக நாடுகளுக்கு முன்னுதாரணமாக இருக்கின்றன. 2024 அறிவியல் வரலாற்றில் முக்கியமான ஆண்டாக கருதப்படும். பிப்ரவரி 23, 2024. அமெரிக்காவின் தனியார் நிறுவனம் இண்டியூட்டிவ் மிஷின்ஸ் 1972ஆம் ஆண்டில் நாசா கடைசியாக அப்போலோ 17 விண்கலத்தை நிலவில் தரையிறக்கிய 50 ஆண்டுகளுக்குப் பிறகு அதன் IM-1 என்ற விண்கலத்தை வெற்றிகரமாக நிலவில் தரையிறக்கியது. இந்த விண்கலத்தில் உள்ள ஒடிசியஸ் எனும் லேண்டர் பிப்ரவரி 15ஆம் தேதி நாசாவின் கென்னடி விண்வெளி மையம் வழியாக பால்கன் 9 ராக்கெட் மூலம் விண்ணில் ஏவப்பட்டது. இந்த திட்டத்தின் மூலம் நிலவின் தென்துருவத்தில் தரையிறங்கிய முதல் தனியார் விண்கலமாக இந்நிறுவனம் சாதனை படைத்துள்ளது. இதன் மூலம் தனியார் தொழில்நுட்பம் விண்வெளி ஆராய்ச்சியில் மிக முக்கியமான பங்கு வகிக்க முடியும் என்பதை வெளிப்படுத்துகிறது. ஏப்ரல் 4, 2024. பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு DRDO தனது புதிய அக்னி பிரைம் ஏவுகணையை வெற்றிகரமாக சோதனை செய்தது. இந்த ஏவுகணை 2000 கிலோமீட்டர் தூரத்திற்கு சென்றும் பலவகை இலக்குகளை துல்லியமாக தாக்கும் திறன் கொண்டது. அக்னி பிரைம் இந்த தேசத்தின் பாதுகாப்பு திறனை மேலும் வலுப்படுத்தும் முக்கியமான ஆயுதமாக திகழ்கின்றது. இந்தியா அந்நிய ஆக்கிரமணத்தை எதிர்கொள்ளும் வகையில் இந்த தொழில்நுட்பத்தை மேம்படுத்தியுள்ளது. மே 1, 2024. சென்னை IIT ஆராய்ச்சியாளர்கள் 500 மீட்டர் ஆழத்தில் கடலில் திட ஹைட்ரேட் வடிவில் கார்பன் டை ஆக்சைடு சேமிப்பதற்கான முறையை கண்டுபிடித்தனர்.
இந்த கண்டுபிடிப்பு காலநிலை மாற்றத்தை குறைக்கும் ஒரு முக்கியமான முயற்சி. இந்த முறையுடன் கார்பன் பகிர்வு குறைந்து இந்தியாவின் காலநிலை மாற்ற இலக்குகளை அடைவதில் பெரும் உதவி அளிக்கும். இந்த ஆராய்ச்சி உலகளாவிய சூழல் பாதுகாப்புக்கான புதிய முறைகளை ஏற்படுத்தும். மே 1, 2024 இஸ்ரோ மற்றும் பல முக்கிய இந்திய மற்றும் சர்வதேச ஆராய்ச்சி நிறுவனங்கள் இணைந்து நிலவின் துருவங்களின் மேற்பரப்பில் நீர் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்தனர். இந்த ஆய்வில் நிலவின் தென் துருவம் மற்றும் வட துருவம் ஆகிய பகுதிகளில் அதிக அளவிலான பனி மற்றும் நீர் இருப்பதை கண்டறிந்தனர். வட துருவம் குறித்த ஆய்வில் பனிக்கட்டிகளின் அளவு தென் துருவத்திற்கு விட 2 மடங்கு அதிகமாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டது. இது நிலவின் நீர் வளம் பற்றி புதிய உள்ளுணர்வை வழங்குகிறது, மேலும் விண்வெளி ஆராய்ச்சியில் புதிய முடிவுகளுக்கு வழிகாட்டி ஆவதாகும். மே 11, 2024 சென்னை ஐ.டி. மற்றும் தனியார் நிறுவனத்துடன் இணைந்து மின்சார பறக்கும் டாக்ஸி தயாரித்து வருகிறது. இந்த டாக்ஸி 200 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் திறன் கொண்டது. மேலும் 15 அடி நீளமும் 15 அடி அகலமும் கொண்ட இடத்தில் பறக்கவும் தரையிறங்கவும் முடியும். இது முறைமையாக பறந்து உயர்ந்த தொழில்நுட்பங்களுடன் நகர்வதற்கான சாத்தியத்தை கொடுக்கிறது. எதிர்கால நகரங்களில் இந்த டாக்ஸிகள் ஒரு முக்கியமான போக்குவரத்து சாதனமாக உருவாக வாய்ப்புள்ளது. மே 30, 2024 இஸ்ரோ மற்றும் அக்னிகள் காஸ்மோஸ் இணைந்து ஸ்ரீஹரிகோட்டாவில் தனியார் ஏவுதளத்தை அமைத்தது. இந்த ஏவுதளம் சிறிய ரக ராக்கெட்டுகளை விண்ணில் செலுத்தும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. மேலும் அக்னிபான் சார்டெட் எனும் உலகின் முதல் 3D அச்சடிப்பு தொழில்நுட்பத்தில் செமி கிரையோஜெனிக் ராக்கெட் வடிவமைக்கப்பட்டது. இது 300 கிலோ எடை கொண்ட விண்கலத்தை 700 கிலோமீட்டர் தூரம் வரை செலுத்தும் திறன் கொண்டது. இந்த தொழில்நுட்பம் விண்வெளி ஆராய்ச்சியில் புரிந்துணர்வை ஏற்படுத்துகிறது மற்றும் கம்ப்ளெக்ஸ் இவ்வாறான ஆராய்ச்சிகளுக்கு எதிர்காலத்தில் முன்னேற்றங்களை ஏற்படுத்தும். ஜூன் 25, 2024 சீனாவின் சாங்கே 6 செயற்கைக்கோள் நிலவின் தென் துருவம் நோக்கி வெற்றிகரமாக ஏவப்பட்டது. இது நிலவின் தென்துருவத்தில் சோதனை செய்து சேகரித்த மாதிரிகளுடன் பூமிக்கு திரும்பியது. இந்த ஆய்வு நிலவின் நிலைத்த ஆய்வுகளுக்கு புதிய பரிமாணத்தை அளிக்கின்றது, மேலும் இது நிலவின் நீர் வளம் மற்றும் நிலவின் பண்புகள் குறித்து மேலும் அறிவியல் அறிய உதவுகிறது. இந்த ஆண்டின் விண்வெளி மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் உலகெங்கிலும் புதிய சாதனைகள் மற்றும் திறன்களை வெளிப்படுத்தியுள்ளன. அமெரிக்கா, இந்தியா, சீனா மற்றும் பிற நாடுகளின் தனியார் மற்றும் அரசாங்க அமைப்புகள் விண்வெளி ஆராய்ச்சி, பாதுகாப்பு மற்றும் சூழல் தொழில்நுட்பங்களில் முன்னேற்றங்களை பெற்று உலகின் முன்னணி நாடுகளாக திகழும். 2024 ஜூன் 23 இஸ்ரோ இந்திய விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பு புஷ்பக் என்ற மறுபயன்பாட்டு ராக்கெட்டின் 3வது மற்றும் இறுதிக்கட்ட சோதனையை வெற்றிகரமாக நடத்தியது. புஷ்பக் ராக்கெட் ஒரு மறுபயன்பாட்டு விண்வெளி வாகனம் ஆகும். இது செயற்கைக்கோள்கள் மற்றும் விண்கலங்களை விண்வெளியில் நிலைநிறுத்தி பின்னர் பூமிக்கு திரும்பி வருவதற்கான திறனை கொண்டுள்ளது. இந்த சோதனை வெற்றியடைந்ததன் மூலம் இஸ்ரோ இந்த ராக்கெட்டின் மறுபயன்பாட்டை நிரூபித்தது. இது இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சி நடவடிக்கைகளுக்கு புதிய வளர்ச்சியை கொண்டுவந்தது. 2024 ஜூன் 26 அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தைச் சேர்ந்த பெர்வோ எனர்ஜி என்ற நிறுவனம் பூமியின் வெப்பத்தை பயன்படுத்தி மின்சாரம் உற்பத்தி செய்யும் முறையை கண்டுபிடித்தது. இது பெரும் சாதனை, ஏனெனில் இது உலகளாவிய வெப்ப வன்முறையை சமாளிக்கவும் திடமான எரிபொருட்களை மாற்றி தாவர உற்பத்தி செய்யவும் உதவும். இந்நிலையில் இந்த மின்சாரம் 400 மெகாவாட் அளவில் உற்பத்தி செய்யப்படும். இது 4 லட்சம் வீடுகளுக்கு போதுமானது என கணக்கிடப்படுகிறது. இது நீண்ட காலத்தில் நீர், காற்று மற்றும் மின் மூலம் துவங்கும் மின்சாரம் உற்பத்தி திட்டங்களுக்கு முக்கியமான முன்னேற்றமாக அமையும். 2024 ஜூலை 2 இஸ்ரோவின் ஆதித்யா L1 விண்கலம் தனது முதல் ஒளிவட்ட சுற்றுப்பாதையை நிறைவு செய்தது. ஆதித்யா L1 என்பது சூரியனை ஆய்வு செய்யும் இந்தியாவின் முதல் விண்கலமாகும். இது சூரிய மண்டலத்தைச் சுற்றி ஓர் பயணத்தை மேற்கொண்டு அதன் தாக்கங்களை பூமியிலுள்ள மானிட வாழ்க்கைக்கான பாதிப்புகளை ஆராய்ந்து புதிய அறிவுகளை பெற்றுவரும். 2024 ஜூலை 15 இத்தாலிய விஞ்ஞானிகள் 55 ஆண்டுகளுக்கு முன்பு நிலவின் மேலே தரையிறங்கிய நாசாவின் ஆம்ஸ்ட்ராங் மற்றும் ஆல்ட்ரினின் இடத்திலிருந்து சற்று தொலைவில் ஒரு குகையை கண்டுபிடித்தனர். அந்த குகையின் அகலம் 130 அடி 40 மீட்டர் என்றும் நீளம் பல 100 மீட்டர்கள் என்றும் மதிப்பிடப்பட்டது. இந்த குகை நிலவின் பரப்பில் வாழும் ஃபியூச்சர் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரர்ஸ்க்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கக்கூடும். இந்த குகை எதிர்காலம் விண்வெளி வீரர்களின் தங்கும் இடமாக பயன்படுத்தப்படலாம். 2024 ஆகஸ்ட் 12 இந்தியா தேசிய விண்வெளி தினம் என்ற நாள் கொடுக்கப்பட்டது. இது 2024 ஆகஸ்ட் 23 நடைபெறும். இந்த நாளை சந்திரயான் -3 விக்ரம் லேண்டர் நிலவின் தென்துருவப் பகுதியில் வெற்றிகரமாக தரையிறங்கிய தினத்தை நினைவுகூர்ந்து கொண்டாடப்படுகிறது.
இஸ்ரோ இந்த நாளில் நிலவைத் தொடும்போது உயிர்களைத் தொடுதல் இந்தியாவின் விண்வெளி சகாப்தம் என்ற கருப்பொருளுடன் லோகோ வெளியிட்டது. 2024 செப்டம்பர் 6ஆம் தேதி ஒடிசா மாநிலத்தில் உள்ள சந்திப்பூர் ஒருங்கிணைந்த ஏவுதளத்தில் அக்னி-4 ரக ஏவுகணை வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டது. இந்த ஏவுகணை புவியியல் குறைந்த இடங்கள் மற்றும் பல வகையான இலக்குகளை துல்லியமாக தாக்கி அழிக்க திறன் பெற்றுள்ளது. 2024 செப்டம்பர் 26ஆம் தேதி இந்தியாவின் தேசிய சூப்பர் கம்ப்யூட்டர் அமைப்பு திட்டத்தின் கீழ் 130 கோடி ரூபாய் செலவில் உள்நாட்டிலேயே பரம்ருத்ரா சூப்பர் கம்ப்யூட்டர்கள் உருவாக்கப்பட்டு பிரதமர் மோடி அதை நாட்டுக்கு அர்ப்பணித்தார். இந்த சூப்பர் கம்ப்யூட்டர்கள் அறிவியல் ஆராய்ச்சிகளை எளிதாக்கி புதிய கண்டுபிடிப்புகளை துருவராக எளிதாக்கும். 2024 நவம்பர் 2ஆம் தேதி லடாக்கில் உள்ள லே பகுதியில் விண்வெளி சூழலுக்கு ஒத்தமான தட்பவெப்பம் மற்றும் புறச்சூழல்களை ஆராயும் அனலாக் சோதனையை இஸ்ரோ தொடங்கியது. இந்த சோதனை மனிதர்களின் உயிர் மற்றும் ஆராய்ச்சி நடவடிக்கைகள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை ஆய்வு செய்ய உதவும். 2024 டிசம்பர் 5ஆம் தேதி ஐரோப்பிய விண்வெளி நிறுவனம் சூரியன் ஒளிவட்ட பகுதியை ஆய்வு செய்ய புரோபா-3 என்ற 2 செயற்கைக்கோள்களை உருவாக்கியது. இவை இஸ்ரோவின் PSLV-C-59 ராக்கெட்டின் மூலம் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டன. இந்த ஆண்டு உலகில் விஞ்ஞானம், விண்வெளி ஆராய்ச்சி மற்றும் சூப்பர் தொழில்நுட்ப வளர்ச்சியில் பல முக்கிய முன்னேற்றங்களை கொண்டுள்ளது, மேலும் இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சியில் முக்கிய சாதனைகள் அமைந்துள்ளன. அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது www.adibantv.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும்.